Hello, வணக்கம். வெல்கம் டு மை another வீடியோ. டுடேஸ் டின்னர் என்ன செய்ததுன்னு சொல்ல போகிறேன். நாங்கள் ரொட்டி, ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ரொட்டி நம்ம வெட் கிரைண்டரில் போட்டு அரைச்சேன். நான் இந்த இட்லி அரைக்கிறதுல ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டு நீங்கள் உப்பு போட்டு ஒரு சுற்று 2 சுற்றும் சுற்றிட்டு இந்த அட்டாச்மெண்ட் இது ரொட்டிக்கு குழைக்கிறதுக்குண்டு வேறு இந்த கிரைண்டர் வச்சுருக்கிற ஆக்களுக்கு தெரியும். அதோட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். மாஜரின் போடலாம். போட்டு சுற்றிட்டு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் அல்லது கொரியாண்டர் லீவ்ஸ் இதுவும் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஸ்ரீலங்கன் ஸ்டைல். அதோட தேங்காய்ப்பூ, நான் டெசிகேட்டட் தேங்காய்ப்பூ தான் போட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய்ப்பூ போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 எக் அல்லது ஒரு எக் கூட போடலாம், கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதோட கொஞ்சம் ஒலிவ் ஆயில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மில்க், தண்ணியே விட தேவையில்லை, மில்கே விட்டு குழைச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். போட்டு நீங்கள் கிரைண்டரை மூடி சுற்றுங்க. நல்ல வடிவாக ரொட்டிக்கு குழைச்சி வரும். அதை நீங்கள் ஒரு 1 ஹவரோ 1/2 hour ஊற வையுங்க, மூடி வையுங்க. அது நேரம் சம்பல் செய்ய போகிறோம். சம்பலுக்கு எண்ணெயை கொதிக்க வச்சு உளுந்து, செத்தல் மிளகாய், சிவப்பு மிளகாய் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி போட்டு நீங்கள் அதை கிரைண்டரில் அந்த சின்ன மிக்ஸி அதில் போட்டு பவுடரை அரைச்சி வையுங்க. அரைச்சி வச்சுட்டு நான் ஃபுட் ப்ராசர்லாம் சாம்பார் செய்கிறேன். நான் இதுக்கும் கூட டெசிகேட்டட் கோகனட், நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இது நல்லா பிடிக்கும். டெசிகேட்டட் கோகனட்டையும் போட்டு இந்த அரைச்ச மிளகாத்தூள் முதல் வறுத்து வச்சுருந்து நான் அதை அரைச்ச மிளகாய் பவுடரும் போட்டு அதோட நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண வேணும். சால்ட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஃபுட் ப்ராசரை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது தண்டைப்பாடில் நல்லா அழகாக சம்பல் அரைச்சி வரும். இந்த சம்பல் சரியான டேஸ்ட் ரொட்டிக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட்டில் அரைக்கலாம், ஆனால் எனக்கு இது ஜூஸ்ட் ஆகிட்டுது. நல்ல டேஸ்ட்டான ஒரு சம்பல் வரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். சம்பல் நல்லா வந்துட்டு அப்புறம் அதோட ரெட் ஆனியன் கண்டிப்பாக போடணும் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு திருப்பி மூடி ஒரு 2 சுற்றி விட்டிங்கன்னா சம்பல் ரெடி. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் லைம் ஜூஸ் விட்டு பரிமாறலாம். இப்போ ரொட்டிக்கு நான் செய்ய போகிறேன் ரொட்டி மேக்கர். இது வெரி ஈஸி. ரொட்டி மேக்கர்லேயே நீங்கள் சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக ரொட்டி உங்களுக்கு வந்துடும். வெங்காயம், பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் போட்டு குழைச்சது அந்த ரொட்டி சாப்பிடக்க டேஸ்ட்டாக இருக்கும். இது சிங்களீஸ் பொல் ரொட்டி என்று சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் சின்ன வட்டமாக சுடுவாங்க. நான் பெரிய வட்டமாகவே சுட்டிருக்கேன். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது கடிபடும். இந்த வெங்காயம், தேங்காய்ப்பூ எல்லாம் கடிபடைக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் ரொட்டிகளை சுட்டுக்கொள்ளலாம். அது நேரம் நான் சிக்கன் கறியும் வச்சு நான் விரும்பினா சிக்கன் கறி ரெசிபி தனியாக போடலாம். தனியாக சிக்கன் பிரஸ்ட்டில் வச்சு நான் கேப்சிகமும் போட்டு வெரி ஜாமி ரொட்டி. இப்போது ஆல்மோஸ்ட் இரவு 8 மணி ஆகிட்டுது. இப்போ எங்கள்கிட்ட டின்னர் ரெடி ஆகிட்டுது. ரொட்டி, சம்பல், சிக்கன் கறி. I hope you all enjoy this video. Please subscribe my channel. அருமையான டின்னர். நெடுகலும் எவ்ரிடே சாப்பிட முடியாது, இப்படியெல்லாம் செய்யுது. எப்பாவது இருந்துட்டு நீங்கள் ஸ்பெஷலாக சாப்பிடணும் வேண்டாம், இப்படி ரொட்டி செய்து பாருங்கள். எவ்ரிடே இந்த வெள்ளை மாஸ் ரொட்டி அவ்வளவு நல்லதில்லை. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.